ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, எது ஆட்டிடியூட். எல்லாம் சொல்லுங்கள், இவன் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறான்டான்ட்டு. அவனுக்கு உண்மையாக ஆட்டிடியூட் வேறு, கேரக்டர் வேறு. ரெண்டுத்தையும் ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணி யோசிச்சுன்னு இருக்காதீங்க. ஆட்டிடியூட் யார்கிட்டலாம் காட்டணும், கண்டிப்பாக இவங்ககிட்டலாம் காட்டி தாங்க ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா, இவங்களாம் அதேமாரி ஆளுங்க. நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க வச்சிங்களேன், ஹெல்ப் பண்ணிட்டீங்க, திருப்பி போய் நீங்கள் ஒரு ஹெல்ப்பு கேட்குறீங்க வச்சிங்களேன், செய்ய மாட்டாங்க. அவங்கக்கிட்ட மறுபடியும் உங்ககிட்ட வந்து ஹெல்ப்பு கேட்பாங்க. அப்போ நீங்கள் செய்யாதீங்க, அவங்கக்கிட்ட ஆட்டிடியூட் காட்டுங்க. அப்போ வந்து ஏன்டா செய்ய மாட்டேன்னு சொன்னால் மூஞ்சிக்கு நேராக சொல்லுங்கள். இதே பிரச்சனை உனக்கு வரும்போது நான் ஹெல்ப் பண்ணேன், ஆனால் எனக்கு நீ எதுவும் ஹெல்ப் பண்ணலையே. பயப்படாதீங்க, அவங்களாம் நம்மளுக்கு ஒரு சல்லி பைசா கூட யூஸ் ஆக மாட்டாங்க. தைரியமாக பேசுங்க. அதே சமயம் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்கள நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க. அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் திருப்பி நீங்கள் செய்யுங்க. கேரக்டருன்றது நீங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது கேரக்டரு. ஆனால் ஆட்டிடியூடுன்றது எல்லாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. யார் நம்மளுக்கு திருப்பி எதுவும் ஹெல்ப் பண்ணலையோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் காட்டணும். ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, அதை புரிஞ்சுங்க. இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, அவங்கக்கிட்டலாம் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் நிறைய பேர்கிட்ட அன்பாக இருங்க, அது உங்கள் கேரக்டர். ஆனால் ஒரு சில பேர் உங்கள்கிட்ட அன்பாக இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட நீங்கள் அன்பாக இருக்காதீங்க, அவங்கக்கிட்ட ஆட்டிடியூடாக இருங்க. அவ்வளோதான், சிம்பிள்.